அடுத்தது நம்ம இங்க கஸ்டமர் என்கொயரி பத்தி பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கஸ்டமர் என்கொயரி ஆப்ஷன் வந்துட்டு எனேபிள் பண்ணணும் அப்படின்னா செட்டிங்ஸ்ல, வெப்சைட் செட்டிங்ஸ்ல எனேபிள் கஸ்டமர் என்கொயரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டாபிள் வந்துட்டு இருக்கும். இத ஆன் பண்றது மூலமா நம்ம கஸ்டமர் என்கொயரி வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இதை ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டோட டீடைல் பேஜ்ல வந்துட்டு கஸ்டமர் என்கொயரி வந்துட்டு நமக்கு இங்க ஷோ ஆகும். இன்கேஸ் ஏதாவது ஒரு கஸ்டமர்ஸ் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் ரிலேட்டடா ஏதாவது என்கொயரி வந்துட்டு பண்ணணும், இல்ல ஏதாவது கொரிஸ் வந்துட்டு அவங்க ரைஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த ஆப்ஷன் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப அவங்களோட யூசர் நேம் அண்ட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அடுத்தது இந்த ப்ராடக்ட் ரிலேட்டடா அவங்க வந்துட்டு என்ன கொரி வந்துட்டு ரைஸ் பண்றாங்க அப்படின்ற டீடைல்ஸ் வந்துட்டு இந்த ஃபீல்ட்ல நம்ம இங்க என்டர் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம அதோட சப்ஜெக்ட்ஸ் அண்ட் டீடைல்டா வந்துட்டு நமக்கு என்ன ரிலேட்டடோ அதை வந்துட்டு நம்ம இங்க என்டர் பண்ணிட்டு நம்ம இங்க சென்ட் ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட என்கொயரி வந்துட்டு நமக்கு இங்க சப்மிட் ஆயிரும். இப்ப எண்ட் யூசர் வந்துட்டு என்கொயரி பண்ண டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு டேஷ்போர்ட்ல வந்துட்டு ஷோ ஆகும். அதுக்காக டேஷ்போர்ட்ல நம்ம வந்துட்டு ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற மெனு கீழே, கஸ்டமர் அப்படின்ற மெனு கீழே கஸ்டமர் என்கொயரி ரிப்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு இங்க இருக்கு. இதுல நம்ம யூசரோட இமெயில் அண்ட் டேட் வைஸ் வந்துட்டு நம்ம ரிப்போர்ட் வந்துட்டு சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எந்த யூசர் வந்துட்டு என்கொயரி வந்துட்டு ரைஸ் பண்ணிருக்காங்க, என்ன டீடைல்ஸ் வந்துட்டு அவங்க கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாமே நமக்கு இங்க வந்துட்டு ஷோ ஆகும். இப்ப நம்ம என்கொயரியோட ஸ்டேட்டஸ்மே நம்மளால இங்க அப்டேட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்கொயரி வந்துட்டு அவங்க ரைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றதுனால என்கொயரி அப்படின்ற ஸ்டேட்டஸ்ல வந்துட்டு இருக்கு. அடுத்தது நம்ம பெண்டிங், ப்ராசஸிங், இல்ல நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட் அப்படின்ற ஸ்டேட்டஸ் மாத்திட்டு நம்ம சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா அதோட ஸ்டேட்டஸும் நமக்கு இங்க அப்டேட் ஆயிரும்.